நம்மளுடைய எலெக்ஷன் கமிஷன் சொல்றாங்க ஒரு ஆள் ஒரு வேட்பாளர் 95 லட்சம் ரூபா செலவு பண்ணலாம் அப்படின்னு. எங்க சொல்லுங்க, 95 லட்சம் ரூபா மட்டும் செலவு பண்ணா என்ன ஆகும்? கோவை தெற்கு தான் ஆகும். இப்ப என்ன சொல்றீங்க? நீங்களே கிண்டல் அடிக்கிறீங்களே. ஆமா, நான் வந்து கோவையில் தோற்றேன் என்பது 1728 ஓட்டுகள் அல்ல. என்னுடைய தோல்வியாக நான் கருதுவது எது என்பதை சொல்லுகிறேன். அதுதான் நமது தோல்வியும். 900 பேர் ஓட்டு போடலாங்க. 90,000 பேர் ஓட்டு போடலாங்க. 90,000 பேர் அந்த இடத்துல ஓட்டு போடல. இன்னும் சொல்ல போனா இந்தியாவிலேயே 40% ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க. அவங்கெல்லாம் ஓட்டு போட்டாங்கன்னா எல்லாம் சரியாயிடும். நீங்க என்ன கேள்வி கேட்கறத விட்டுட்டு அவங்கள கேள்வி கேளுங்க. முழு நேர அரசியல்வாதி யாருன்னு என்ன கேட்கறீங்களே, நீங்க முழு நேரம் என்ன? முழு நேர குடிமகன் கூட இல்ல. 40% ஓட்டு போடாம வீட்டில் உட்கார்ந்துருக்கீங்க. அப்ப 95 லட்சம் ரூபாய் மட்டுமே செலவு பண்ணக்கூடிய ஒரு நேர்மையானவன் ஜெயிக்கவே முடியாது. அதுக்கு காரணம் நீங்க தான் உங்க மேல குத்தத்தை போட்டுட்டு நான் இதோட நிறுத்திக்கிறதா இல்லை. என்ன அரசியலுக்கு வர வைக்கிறது ரொம்ப கஷ்டம், நாங்க போக வைக்கிறது அதை விட கஷ்டம். நான் சும்மா சொல்லல. எஞ்சிய வாழ்நாள்ங்கிறது வந்து கொஞ்சம் தானே இருக்கு, கொடுத்துட்டு போவேன். எங்க நீங்க கொடுக்க அப்பா? எஞ்சிய வாழ்நாள் என்பதை கொடுப்பதற்கான அன்பை நீங்க முன்னாடி அட்வான்ஸா அச்சாரமா எனக்கு கொடுத்துட்டீங்க. இனி எனது எல்லாம் உங்களது தான். அப்படிப்பட்ட ஆளை நீங்க தூக்கி பிடித்து ஆக வேண்டும். அதற்கு வீட்டில் உட்கார்ந்துருக்கீங்களே, அவங்க எல்லாம் கொஞ்சம் வெளியே வாங்க. வெளியே வந்தீங்கன்னா இவ்வளவு செலவு பண்ண வேணாம். எங்கிட்ட செலவு பண்றதுக்கு நீங்க எவ்வளவு கோடி கொடுக்குறீங்களோ அந்த கோடி தானே எங்கிட்ட இருக்கும். உங்ககிட்ட இருந்து திருடினாதான் 1000 கோடி எல்லாம் கிடைக்கும். நான் அதுக்கு வரல. ஆனால் ஒன்று சொல்வேன், என்னுடைய அரசியல் பயணம் என்பது ஆரம்பித்து விட்டது. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இது தொடர்ந்து அழுத்தமாக நடைபோட்டு கொண்டே இருப்பேன். இந்த அரசியல் வேறு. நீங்க வந்து எங்களுக்கு சைட்ல இருந்து பிரஷர் வருது, பியர் பிரஷர் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். எங்க சக அரசியல்வாதிகள் எல்லாம் கேட்கிற கேள்விகளுக்கு இங்க பதில் சொல்ல முடியல. நான் சொல்றேன், நீங்கள் சக அரசியல்வாதி என்று நினைப்பவர்கள் அரசியல் சம்பந்தப்பட்டவர்களே அல்ல, வியாபாரிகள் அவர்கள். அவங்கள பார்த்து ஆசைப்படாதீங்க. நீங்க இது வேறு அரசியல். இந்த அரசியல்ல வந்து கொடுத்தா என்ன கிடைக்குங்கிற வியாபார வர்த்தகம் கிடையாது. ஏற்கனவே பெற்று விட்டேன், பெற்றதற்கான வட்டியை நான் செலுத்துகிறேன் என்று நினைத்தால் தான் இந்த இடத்துல அரசியலுக்கு வர முடியும். அப்படின்னா இதுல ஒன்றும் தேராதான், தேரும். நாளைய சமுதாயத்துக்கு தேரும். உனக்கு வேணும்னு வந்தேன்னா உனக்கு அவங்களுக்கு வித்தியாசம் கிடையாது. ஆக இந்த கொள்ளை கூட்டத்தில் நாமளும் தீவெட்டி பிடிச்சிட்டு போறதுக்கு ஆசைப்படாதீங்க. இதை மாற்றுவதற்காக வந்தவர்கள் நாம். கஷ்டமான வேலை தான். இதில் அவமானங்கள் நிறைய படத்தான் வேண்டி வரும்.